தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லக்ஷ்மணன் இணைந்திருக்கார். பேசுகிறோம் சார். வணக்கம். வணக்கம். என்டிஏவில் விஜய் இந்த டைட்டில் வந்து ஒரு 2-3 வீடியோ போட்டோம். நாங்கள் உண்மையாகவே வந்து அது நடக்க போதா? நீங்கள் வீடியோ போட்டதுக்காகலாம் நடக்காது. ஒரு முயற்சி தான். தேர்தல் களத்தில் எதிராளியை வீழ்த்த நாம் வெற்றி பெறதுக்கு ஒருத்தரும் ஒரு விதமான ஆயுதங்களை போரின் போதும் பயன்படுத்துவார்கள். போருக்கு ஆயத்தமாகிற போதேவும் எதையெல்லாம் தெரிஞ்சு காட்டணும், தெரியாமல் எதையெல்லாம் பதுக்கி வைக்கணும் அப்படின்ற அந்த முன்னேற்பாடுகளையும் கூட போர்த்தந்திரங்கள் ஒளிஞ்சிருக்கும். இது போர்த்தந்திரம் மட்டும்தானா, இல்லை சமகால சூழல் பிரச்சனைகளுக்கு ஏற்ப இந்த மாதிரி வதந்தி உழவுதா அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியல. ஆனால் ரொம்ப வலிமையாக மறுத்திருக்க வேண்டியது நேற்று நிர்மல்குமார் முதல் முறையாக அது மறுத்த மாதிரி நேற்று தான் லேசாக சொல்லியிருக்கிறேன். மறுத்த மாதிரி தான், மறுக்கலை. அது ஒரு இதாக சொல்லலை. ஏன்னா தன் அணிக்கு காங்கிரஸ் கட்சி வரணும்னு விஜய் ரொம்ப விரும்பினார். அவர் விரும்பின ஒரே கட்சி அதுதான். மீதியெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சி அல்லது ஜஸ்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு கூட நினச்சிருக்கலாம். ஒரு தேசிய கட்சி வந்தால் நமக்கு ஒரு பிம்பம், பொலிட்டிக்கல் ஃபேஸ் கிடைக்கும்னு அவர் நினச்சிருந்துருக்கலாம். அது நடக்காத போது அவர் ஒரு ஏமாற்றத்திலும் விரக்தியிலும் இருக்கிறார்னு தெரிஞ்சு பிஜேபி ஒருவேளை திரும்ப கதவை தட்டியிருக்கலாம். இது ஒரு பார்வை. ஏன்னா ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, ஒரு யூடியூப் சேனலில் பேசினாங்க, ஒரு டிவியில் விவாதம் நடத்துனாங்கன்னு இல்லாமல் டெய்லி நடந்துட்டு இருக்கிற போது வரைக்கும் அவங்களுடைய மௌனம் அதை கொஞ்சம் வலுப்படுத்திக்கிட்டே போச்சு அந்த வதந்தியை. இன்னொரு ஆங்கிளில் இல்லை அவருடைய குடும்ப விவகாரத்திலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு தாவேக்காலே சில பேர் இதை பரப்பி விடுறாங்க அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அரசியலுக்குள்ள குடும்பத்தை வந்து புகுத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அது தனியாக பேசலாம். பொலிட்டிக்கலாக ஒரு லாஜிக்குள்ள ஸ்கூப்பாக தெரிஞ்சது. இது என்ன பண்ணியாவது நம்ம ஜெயிக்கணும், அல்லது இப்போது இருக்கிற என்டிஏனுடைய பலம் திமுகவை வீழ்த்துவதற்கு போதாது. வலுவான அணி தான், ஒன்றும் சோட போகிற அணியெல்லாம் கிடையாது. வீழ்த்த போதுமான நான் சொல்லுவேன், போதாதுன்னு சொல்லுவேன். அப்போ எடப்பாடி எடுத்த முயற்சிகள் வெற்றியை தராத போது நாம் சில அழுத்தங்களை கொடுக்கலான்னு அந்த பாலை அப்போவே அவர் பிஜேபி பக்கம் தள்ளி விட்டார். காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையுங்கிறதுனால பிஜேபி மௌனமாக காத்திருந்தது, விஜயும் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார். அது நடக்காத போது இது வேகம் எடுத்திருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் பரிமாறப்பட்டதாலாம் வருது. அது நடக்காதனால அதை போய் சீரியஸாக எடுத்துகிட்டு பேச வேண்டியது. ஒருவேளை நடந்தால் விஜய்க்கு ப்ளஸ்ன்னு ஒரு பாயிண்ட்டு தான். அது ஏதோ கண்டிஷனில் எனக்கு இத்தனை அமைச்சர் கொடுங்க, என்னை துணை முதலமைச்சராகுங்க, இல்லை முதலமைச்சராகவே 2.5 வருஷம் பிரிச்சுக்கலான்னு ஏதோ ஒரு அதிகாரத்தை சுவைப்பதற்கு அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஒரு வலுவான அணியாக தான் அது மாறும். அதை உடைக்கிறதுக்கு திமுக பிரயத்தனப்படணும். அவ்வளோ சுலபமும் அல்ல அது. ஆனால் நெகட்டிவ்னு பார்த்தா ஒரு யாருமே சரியில்லை, இவனும் சரியில்லை அவனும் சரியில்லைன்ட்டு சொல்லிட்டு நான் ஒருத்தனோட போகிறேன்னா அப்புறம் என்னை பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்கிற விஜய் அதை துளி கூட கவலைப்படலை. மற்ற விஷயங்கள் மாதிரி இதே அலட்சியமாக பார்க்குறாரோன்னு ஒன்று வரும். அவருடைய அடிப்படை வாக்கு வங்கி அல்லது ஆதரவு தளம் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தான். அதை விஜயே மறுக்க மாட்டார். தான் கிறிஸ்தவருங்கிறத அவர் மறைக்கவும் விரும்பலை. அது ஒரு பெருமையாகவும் சொல்வார், அதில் தப்பும் கிடையாது. அவர் என்னங்கிறது உலகத்துக்கு பிறந்துட்டார். அது ஏதோ ஒரு சமுதாயத்தில் மதத்தில் பிறந்திருப்பார் சொல்கிறல வெக்கமும் இல்லை, தயக்கமும் இல்லை, அதுக்கு அது சட்ட விரோதமும் அல்ல. அப்படி படங்கள்லேயே கூட அதை முன்னிலைப்படுத்தி அந்த வட்டாரத்தில் அந்த சர்க்கிளில் ஒரு ஆதரவு தளத்தை ஏற்படுத்தியிருக்கிற விஜய்க்கு 90% அது பலவீனமாக முடியும். 100 பேர் ஆதரிக்கணும்னு கிறிஸ்தவர்கள் முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா சரி நம்மால் ஒருத்தர் முதலமைச்சராக வரட்டும்னு 90 பேர் ஆதரிக்க மாட்டார்கள். பிஜேபி இருக்கிற என்டிஏவில் ஒரு போய் இணைந்தாங்க, அந்த பலவீனம் வரும். அப்போது நடுநிலையாக இருக்கிற ரசிகைகளை விட்டுடுங்க, நடுநிலையாக இருக்கிற மக்களும் ஓட்டு போட்டால் தான் அவர் தொகுதியிலே அவர் ஜெயிக்க முடியும். ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டால் அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம். ஸோ பொதுமக்கள் தன்னை நோக்கி வர்றவங்கக்கிட்ட எப்படி அவர் ஈர்ப்பாருன்னா, இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டாருன்னா முதல் தேர்தல்லையே இவர் இந்த முடிவு எடுத்தால் அவர் முகம் சுளிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்சம் கூட தாக்கு பிடிக்க முடியலையா? அப்போ பதவி இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதா? பதவி இல்லாமல் உங்கள் கொள்கைகளை சொல்ல முடியாதா? தவறுகளை சுட்டி காட்ட முடியாதா? அப்படின்னு அந்த படித்தவங்க கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா பொதுமக்களில் விஜய்க்கு அது மிகப்பெரிய பின்னடைவாக மாறும். இதெல்லாம் தெரிஞ்சனால தான் அவருடைய ஆலோசகர்களே ஒரு சிலர் அது வேண்டான்னு சொல்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் பதவிக்காகவோ அல்லது நம்ம கட்சியினுடைய இருப்பை காட்டணுங்கிறதுக்காக பல பேர் அதை ஆதரிக்கவும் செய்கிறாங்க. என்டிஏல சேரலான்னு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போமே. இப்போது நீங்கள் சில விஷயங்கள் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை கடந்து போனீங்க. முதல் முறையாக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில் விஜய் தரப்பு தங்களுடைய அணுகுமுறையை மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளில வந்து. அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்களா விஜய் தரப்புல இருந்து? இல்லை, நீங்கள் வந்தது நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் இருக்குது, என்ன சொன்னான்னு சொல்லுங்கள். எனக்கு கிடைச்ச தகவல் அது இப்போ இல்லை. எடப்பாடியோட ஒரு கான்ட்ராக்டர், எடப்பாடி தரப்பில் அவர் சார்பாக போய் ஒரு கான்ட்ராக்டர் பேசினார், அருப்புக்கோட்டைக்காரர். அவர் பேசின போது தான் இந்த 2.5 வருஷத்து தியரியை சொல்லியிருக்கிறாரு. அதில் முதல் 2 நான் ரூல் பண்ணுவேன்னு,
அதை அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணி இப்பயும் சொன்னதாக கேள்விப்பட தவிர ஷார்ப்பாக இது இந்த கண்டிஷன் அந்த நடக்காத போது அதை அவ்வளோ விரிவாக பேச வேண்டாமேன்னு பார்க்குறேன் நான். இல்லை இப்போ இந்த கண்டிஷனை வந்து பாஜகவும் சொல்லிச்சு. அப்போ எடப்பாடி தரப்பில் இவங்க சொன்னாங்கன்றது வந்து இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி. அவங்க பேசினாங்க, அது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல, இந்த ஸ்பிளிட்லாம் வந்து சரி வராது அப்படின்றது வந்து அதிமுக ஒத்துக்கல அப்படின்றது. பாஜகட்ட பேசும்போது அதை அவங்க முன் வச்சாங்களா? நமக்கு தெரியாதுல்ல சார். நான் சந்திப்பே ஒரு ரகசியமாக இருக்கிற போது நடந்ததாங்கிறதே இன்னும் மிக நிச்சயமாக உறுதிப்படுத்தப்படாத போது அந்த சந்திப்பில் இதெல்லாம் பேசப்பட்டுச்சுங்கிறது அது வதந்தியை தாண்டி நம்ம அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அது இல்லை. ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிப்போமே, குறைஞ்சது 50 தொகுதியாவது விஜய் கொடுக்கணும்ல. இவ்வளோ பெரிய அலைன்ஸில் சேர்ற போது மினிமம் 50ங்கிறது டீசெண்டான நம்பர். அவங்க 42% நாங்கள் வச்சுருக்கிறோம், ஆட்சியவே நாங்கள் தான் பிடிக்க போகிறோம், நாங்கள் 50க்கு தான் ஒருத்தான கேள்வி கேட்குறது வேறு. நான் சொல்கிறது மினிமம். நீங்கள் 150 கூட வாங்கி நில்லுங்க, நானாக கொடுக்க போகிறேன் காசா பணமா. அந்த 50 தொகுதியை கொண்டு போய் நீங்கள் விஜய் கொடுத்தாலும் அந்த 50ம் அண்ணா திமுகவோட கோட்டாவில் வந்து கொடுக்குற மாதிரி தான். ஏன்னா பிஜேபி தான் நிற்க போகிற 20-25 குறைச்சிக்க மாட்டாங்க, அதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்க பார்ப்பாங்க. அப்போ இந்த இடமெல்லாம் யாரோட இடம்? அதிமுக. அப்போ அந்த 50 தொகுதிகளில் அதிமுக சார்பாக போட்டியிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஒருத்தன், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர். அவங்கெல்லாம் எப்படி மனசு வந்து விஜய்க்கு வேலை செய்யும்? திடீர்னு அப்போது மென்டலி ப்ரிப்பேர் ஆக ஒரு 6 மாதம் முன்னாடி வந்தால் கூட ஒரு மாதிரி தயாராக இருப்பான். திடீர்னு வந்து தட்டி பறிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போனால் அவங்க மனநிலை என்னன்றது ஒன்று இருக்குது. இது கூட்டணி அரசியலில் தவிர்க்க முடியாத தர்ம சங்கடம். இது எல்லா அணிக்கும் பொருந்தும், திமுக காங்கிரஸ் அணிக்கும் அது பொருந்தும். மற்ற வேல்முருகன் உட்பட நான் சொல்கிறேன், பண்ருட்டி ஒன்றிய செயலாளருக்கும் பண்ருட்டி நகர செயலாளருக்கும் அதில் நான் நிற்கணும்னு திமுக காரருக்கு உணர்வு இருக்குமில்ல. அதை வேல்முருகன் தட்டி பறிச்சு போகிறாருன்னா சரி, அவர் செட்டிங் எம்எல்ஏ அப்படின்னு மனசு நேரம் சாந்தமாக இருக்கும். திடீர்னு கொண்டாது வேல்முருகன் நிறுத்தினா தான் அந்த ஒன்றிய செயலாளர் மரத்தை குடிப்பார், இல்லாட்டி போய் பெட்டில் படுத்துக்குவார். நான் நக்கலாக சொல்லலை, அதுக்கு தானே சார் உழைக்கிறாங்க ஒருத்தரும். நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நாம் ஒரு இடத்துக்கு வரணும்னு தானே. ஒரு இடம் 2 இடம்னா சமாளிச்சிருவாங்க. 50 இடத்த கொண்டு திடீர் வரவுக்கு கொண்டு கொடுத்தீங்கன்னா அதிமுகவுடைய மனநிலையில் ஒரு 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 தடுமாற்றம் தெரியும். அதை சமாளிக்கிறதுக்கு காலம் கிடையாது, கால இடைவெளி ரொம்ப குறைவு. இந்த சங்கடத்தையும் நம்ம கடந்து போக முடியாது சுலபத்தில். எனக்கு ஒரு தகவல் வந்தது, பாஜகவினுடைய இந்த முயற்சிகளை வந்து அதிமுகவுக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு. இதை லாஜிக்கலாக யோசிச்சப்போ எனக்கு ஒரு லாஜிக் கிடைச்சது. கரெக்டானு மட்டும் பாருங்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு 50 இடங்கள் குறைந்தபட்சம் வந்து விஜய் கொடுத்தாகணும். இன்னொரு பக்கம் பாஜக அவங்களுக்கு அவங்களுடைய கோட்டாவில் உள்ளே வந்தவங்களுக்கு சேர்த்து பேக்கேஜாக வந்து சீட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு 50ன்னு வச்சாலும் அது 100 ஆயிடுச்சு. ஏற்கனவே பாமக ஏடிஎம்கே கோட்டாவில் தான் இருக்குது. ஸோ மெஜாரிட்டிக்கு தேவைப்படுற இடங்களை விட கம்மியான இடங்களில் அதிமுக போட்டியிட வேண்டிய சூழல் வந்துருன்றதுனால எடப்பாடி இதை மறுக்கிறாரா? நிச்சயமா அந்த எச்சரிக்கை உணர்வு அவருக்கு இருக்கணும் சார். ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளர் இன்னும் சொல்லக்கூட மாட்டுறாங்க, ஏதோ ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிற மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் 2 பேருமே சொல்லலையே. எங்கள் அணியினுடைய என்டிஏவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான், மோடியோ அமித்ஷாவோ சொல்லியிருக்காங்களா? கிட்டத்தட்ட அவர் முன்னேற்பாடாக 2 பூத் கமிட்டி மாநாடு மதுரை திருநெல்வேலியெல்லாம் பேசிட்டு போனார். பிரதமர் மோடி வந்து தேர்தல் பிரச்சார கூட்டம்னே மதுராந்தகத்துலேயும் மதுரையிலையும் பேசிட்டு போயிட்டார். 4 இடத்துலையும் 2 பேரும் சொல்லவே இல்லை. இன்னைக்கா திருச்சியில் இன்னைக்காவது அவர் சொல்கிறாரான்னு பார்ப்போம். இப்போ ஏற்கனவே இப்படி ஏதோ சதி திட்டமா இல்லை பதுங்குறாங்களே, ஏன் சொல்ல மாட்டான்னு குழப்பம் இருக்கிற போது 117-18ன்னு எடுத்துக்காதீங்க, 150 ரொம்ப சேஃப்னா நீங்கள் 160 தொகுதிக்கு குறைஞ்சி நின்றாலே ரிஸ்க் தான். அது தனித்து ஆட்சி அமைப்போன்னு யாராலையும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி சூழல் இருக்குது. திமுகவுக்கு அது பொருந்தும். அதனால படாத பாடுபட்டு காங்கிரஸை சேர்க்குறாங்க. என்னப்பா ஏதோ கோபமாக இருந்தியா அப்படின்னு வேல்முருகனை கூட இழுத்து வச்சுக்கிட்டு ஏன் பேசுகிறார் ஸ்டாலின்? யாருக்குமே அந்த தனித்த துணிச்சல் வரவே இல்லை. சூழல் அப்படி தான் இருக்குது, அப்படியே பிரிஞ்சு கிடக்குது. அப்படி இருக்கிற போது 160க்கு குறைஞ்சி நின்னாங்கன்னா அதிமுகவில் யாருக்குமே ரிஸ்க் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி ஆட்சிங்கிற கோஷம் உள்ளே வந்துடும். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், நியாயமான காரணம். அது எடப்பாடியினுடைய தயக்கத்திற்கு முக்கியமான காரணமாக அது இருக்கலாம். ஒருவேளை இந்த கூட்டணி அமைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க, ஹைப்போதெட்டிக்கலி இந்த கூட்டணி அமைஞ்சிருதுன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக இந்த தேர்தலுக்கு வந்து முன்வைக்கிறார். இது திமுக வர்சஸ் அதிமுக இல்லை, திமுக வர்சஸ் பாஜக இல்லை, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படிங்கிற ஒன்று முன்வைக்கிறார். இப்போது விஜயே ஏதோ ஒன்று பண்ணி இப்போது கரெக்டாக இந்த பேச்சுக்கள் வெளியில் வர ஆரம்பித்தப்போ தான் அவருக்கு சிபிஐ சம்மன் 3வது முறையாக கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வருது. 3வது விசாரணைக்கு ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்ததா ஏதோ பண்ணி விஜயை கூட்டணிக்கு எடுத்துட்டாங்கன்னா ஸ்டாலினுடைய அந்த நரேஷன் வந்து உண்மைன்னு ஆகிடாதா? அப்படி இல்லை, அவர் ஒரு கட்சி ஒரு நேரேஷனை செட் பண்ணுறாங்க. இப்போ விஜய் ஒன்று பண்ணுறாரு இல்லையா, போட்டி தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தானே, கூட்டணி சேராத போது. அது மாதிரி அதிமுக என்ன சொல்கிறாங்க, கேபி முனுசாமி, ஜெயக்குமார்லாம் அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லைங்க, போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு அவங்க ஒரு பார்வை பார்க்குறாங்க. ஸ்டாலின் வேற ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறாரு, இல்லாத ஒன்று கொண்டு வரல. மத்தியில் ஆளுகிற பிஜேபி அதிமுக தோளில் ஏறி வருது, அந்த அதிமுகவை அடிமைப்படுத்த நினைக்குது, அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்லாம் கூட கொண்டுட்டு போகிறார். அதை கூட விஜய் வேற மாதிரி விமர்சிக்கிறார். உங்களுக்கு என்ன சார் கவலை?
நீங்கள் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், அவங்க ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க. மக்கள் ரெண்டையும் புறக்கணிக்கிறாங்களா, ரெண்டில் ஒன்று தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்லை ரெண்டு வேணாம், மூணாவது ஆள் 4 சீமானை மறந்துட்டோம், அவரை கூட தூக்கி பிடிக்கலாம். அவங்களுடைய உரிமை அது. நீங்கள் எப்படி டெல்லின்னு சொல்லலாம்னா இந்த வக்காலத்து வாங்கிட்டு உள்ளே வரும்போது தான் விஜய் மேலே சந்தேகம் வருது. புரியுதுங்களா? அவங்க பிஜேபி எடுத்தா உங்களுக்கு என்ன வச்சு, நீங்களும் எதுக்க மாட்டீங்க, ஆனால் கொள்கை எதிரின்னு சும்மா ஃபோட்டோ போட்டு ஃப்ரேம் பண்ணி அந்த ஃப்ரேம் 8வது இடத்துல மாட்டி வச்சுக்குவீங்க, கொள்கை எதிரின்னு. அது திருப்பி கூட பார்க்குறதுல ஒற்றையை துடைக்கிறது கூட இல்லை. அப்போ அவரும் பேச மாட்டார். கொள்கை ரீதியாக காரணங்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்கிறாங்க, தேவையான விஷயங்களை கூட கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சு பிஜேபி எதிரியாக ஒரு மக்கள் முன்னாடி நிறுத்தி காரண காரியங்களோடு ஒருத்தர் விமர்சிச்சா அதையும் நீங்கள் விமர்சிக்காதீங்கன்னா அப்போ விஜய் அவர்களே நீங்கள் யார் அப்படின்னு கேள்வி வரும்ல. இவ்வளவையும் தாண்டிக்கிட்டு அவர் இப்படி மௌனமாக இருக்கிறனால தான் இந்த வதந்தி நான் வலுவான வதந்தின்னு சொன்னேன். இல்லாட்டி இடது கையால் புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்க மௌனமாக இருக்கிறது மட்டும் இல்லை, சொல்ல வேண்டிய நேரத்தில் கூட அந்த கருத்துக்களை சொல்ல மாட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் தாவிக்கிட்ட வந்து நீங்கள் எப்படி பிஜேபின்னு சொல்லலான்னு வர்றாரு. அதுக்கு அவருக்கே மனசாட்சி குத்துது போல். அதே மேடையில் நான் இதை கூட நான் ஏதோ பிஜேபிக்காக சொல்கிறேன்றாங்க, நீ எதுக்காக நீங்கள் இல்லாத சொல்கிறீங்க? உங்களுக்கு என்ன சார் கவலை? ஒரு கட்சி ஒரு கொள்கையை சொல்லுவாங்க, கோஷத்தை சொல்லுவாங்க, தியரியை கொண்டாந்து மக்கள் முன்னாடி வைப்பாங்க, சரிதானா? ஸோ இந்த மாதிரியான மௌனங்களும் தேவையற்ற விமர்சனங்களும் தேவையான நேரங்களில் பண்ணாமல் இருக்கிற அந்த வார்த்தைகளும் தான் இந்த வதந்தியை உயிரோட்டமாக வச்சிருக்கு. இதுக்கு மேலே அதை விவாதிக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா இன்னும் 2-3 நாளில் தெரிய போகுது. நிர்மல்குமார் மியாவுன்னு மறுத்திருக்கிறார். புலி பாய்ச்சல்ல மறுத்தா நம்ம அதோட முற்றுப்புள்ளி வச்சிடலாம். விஜய் பாஜக கூட இல்லை பாஜகவினுடைய ஏதோ ஒரு வாய்ஸாக வந்து இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து திமுக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. திமுக எதிர்க்கிற எல்லோர் மேலேயும் அவங்க வைக்கிற விமர்சனம் அதுதான். கமல்ஹாசன் மீதும் கடந்த காலத்தில் வைக்கப்பட்ட விமர்சனம் அதுதான். அப்படியான ஒரு விமர்சனத்தை வலுப்படுத்துறதுக்கு இப்போ நீங்களே சொன்ன மாதிரி ஏன் டெல்லியை சொல்கிறீங்கன்னு விஜய் வந்து திமுக பார்த்து கேட்குறாரு. அப்படியான ஒரு நேரத்தில் இவர் பாஜக கூட பேசிக்கிட்டு இருக்காருல, பாஜகவுக்கு ஒரு சிக்னலை கொடுத்துட்டார் அப்படின்ற அந்த நெரேஷனுக்காக திமுகவை இதை பண்ணுதா? அதெல்லாம் அம்பலப்பட்டு போயிடும் சார். எவ்வளோ நாளைக்கு இந்த நேரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருப்பீங்க? நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு துண்டக்கான துணியக்கான அவன் ஓடிக்கிட்டு இருப்பான், எந்த தொகுதி, அதுக்கப்புறம் அங்கே இந்த கட்சிகளில் குழப்பம், அதுக்கப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் யார் வேட்பாளர்னு ஒரு குழப்பம். திமுகவுக்கும் விதிவிலக்கு இல்லை. இதில் போயிடும் அதனுடைய கவனம் எல்லாம். இதெல்லாம் 2 நாள் 3 நாள் கூத்து. ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் அதிகபட்சம் வந்துருன்றாங்க. ப்ரெஸ் மீட்டு, தேர்தல் ஆணையர்கள் வைக்கிற ப்ரெஸ் மீட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விமர்சனத்துக்கெல்லாம் வேலையே இல்லை. இன்னொன்று, விஜய் மாதிரியான ஒரு மிக பிரபலமான நபர்கள், தலைவர்கள் ரொம்ப நாளைக்கு ஒரு விஷயத்தை மூடி மறைக்க முடியாது. அப்படி அது வெடித்து கிளம்புற போது எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு பெரிய அளவில் அம்பலப்படுவாங்களோ அவ்வளோ தூரம் அம்பலப்பட்டுருவாங்க. அதனால நான் கமலஹாசன், நீங்கள் சொன்ன கமலஹாசனை திமுக உட்பட பல பேர் பி டீம்னு சொன்னபோது அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னவன் நான். சொல்லணும்னு அவசியமே இல்லை சார். அவங்களே அம்பலப்பட்டு போயிடுவாங்க. இப்போ அது பொய்ன்னு ஆயிடுச்சா? அந்த கமலஹாசன் எங்கே செட்டில் ஆயிருக்காரு? கமலாலயத்திலையா? அறிவாலயத்தில் செட்டில் ஆயிருக்காரு. தப்பு கிடையாது. அந்த கட்சி நடத்துறதுடைய பெயின் அவருக்கு தான் தெரியும். அது அவருடைய உரிமை. அவசரப்பட்டு யார் மேலேயும் முத்திரை குத்திடாதீங்க. முத்திரை குத்தாமலேயே அவர்கள் அம்பலப்படுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இது விஜயும் விதிவிலக்கல்ல. திமுகவை எதிர்க்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னா புதுசாக வர்ற கட்சிகளுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன் இல்லை ஒரு சக்ஸஸான ஆப்ஷன் அப்படின்றது. திமுகவை எதிர்க்கணுங்கிறது ஆளும் கட்சி நான் உதாரணத்தை சொல்றேன். திமுகவை எதிர்க்கிற ஒரு கட்சிக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் வந்து அதிமுக. அதிமுக எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடம் வந்து திமுக. அதாவது ஆளும் கட்சியாக இருக்கிறவங்களை எதிர்க்கணும், நீங்கள் எதிர்கட்சி கூட போகணும் அப்படின்றது. அந்த ஒரு இதை வந்து விஜய் சூஸ் பண்ணுறதுக்கு விஜயே வந்து தடையா இருக்கிறாரா? ஏன்னா இப்போ இல்ல சார், நீங்க விஜய் இவ்வளவு நாள் பேசல, இதை நீங்க தனியா பாருங்க. ஏன் 2 அணியில சேரணும்னு என்ன சார் கட்டாயம் இருக்கு? ஏன் தனியா நின்று போட்டுமே? அது என்ன இதை விட்டு அவங்க அது அந்த 2 பேருக்குமான போட்டி. புதுசா ஒருத்தர் வராருன்னா 2 பேரும் சரியில்லைட்டு தானே வந்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்குமான விஜயனுடைய நிலைப்பாட்டை நம்ம மதிச்சு தான் ஆகணும். அவர் ஏதோ தப்பானா ஏதோ பிஜேபி ஏதோ தீவிரவாத இயக்கம் இல்லை அங்கே போய் சேர போறாரோன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்த நடைமுறைக்கு மாறா இருக்கே, நீங்க சொன்ன வார்த்தைகளுக்கு முரணா இருக்கேன்னு தான் நம்ம சொல்லி காட்டி விமர்சிக்க போறோமே தவிர விஜய் என்டிஏல சேரக்கூடாதுன்னு ஏதாவது சட்ட தடை இருக்கா? கொள்கை தடை இருக்கா? கொள்கை மண்ணாங்கட்டி எதுவுமே கிடையாது. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அதெல்லாம் சும்மா ஹம்பக்கு தான். நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கு மாறா இப்படி போய் நடந்துக்கிட்டீங்களேன்னு விமர்சனம் வருமே தவிர மற்றபடி அவர் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம் சார். ஏதோ போனா திமுக கூட தான் போகணும், இல்லாட்டி அதிமுக கூட தான் போகணும். ஏன்னா அடிமை சாசனமோ அல்லது வேற ஏதாவது சாசனத்தில் எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்களா? அப்புறம் சீமான் இவ்வளோ காலமாக சொன்ன மாதிரி தனிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் பண்ணுறது அரசியல் இல்லையா? அவர் ஒரு 10% ஆதரிக்கலையா மக்கள்? அப்படி பார்க்க வேண்டாம். அதை அது ஒன்றும் சாஸ்வதம் இல்லை. இருந்தால் இந்த 2 அணியில் தான் இருக்கணும். இதெல்லாம் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷனா? அங்கேயே சின்ன சின்னதாக துக்கடா கட்சியெல்லாம் இருக்குது அமெரிக்காவிலேயே, பெருசாக வெளியே வராதே தவிர அங்கேயும் சில பேர் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட இங்கே இல்லாத போது ஜனநாயகத்தில் அந்த பார்வை தவறுன்னு நான் பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்களே சொல்கிறீங்க என்டிஏ இப்போ இருக்கிற ஃபார்ம், இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் என்டிஏ இருக்கிற ஃபார்ம் வந்து வலிமையானது தான். ஆனால் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு அது போதுமானதா இல்லை. ஆனால் விஜய் சேர்ந்தா
அதுக்கு ஒரு வலிமை சேரும், இவங்க நம்மளை வீழ்த்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து திமுகவுக்கு அதிகமாகிற வாய்ப்பு வந்து இருக்குது. அப்படியான ஒரு இடத்துக்கு தன்னை நகர்த்திக்க முடியாதது. இப்போ நீங்கள் சொன்னது தான், விஜய் தன்னுடைய பேச்சுக்கள் மூலமாகவே வந்து மாறி அந்த இடத்துக்குள்ளே தன்னை நகர்த்திக்கிட்டாரா? என்டிஏக்குள்ளே போக முடியாத அளவுக்கு விஜய் கடந்த காலத்தில் பேசிட்டாரான்னு நான் கேட்குறேன். இல்லை, ஏன் என்டிஏக்குள்ளே போகணும்? என் கேள்வி அதுதான் சார். திமுக வீழ்த்த ஏன் அவருடைய எனக்கே அந்த தன்னம்பிக்கை இருக்கு. நான் உங்களை வீழ்த்து காட்டுவேன்னு சொல்றாரு இல்லையா? திமுக வெர்சஸ் தாவேக்காதான் சொல்ற போது ஒரு தன்னம்பிக்கையுள்ள தலைவன் பேசுற பேச்சு தான். விஜயை நம்ம விமர்சிக்கிறதெல்லாம் வேற. அதுக்காக அவர் பேசுற எல்லாமே தப்புன்னு சொல்லக்கூடாது. இல்லை, தனிச்சு ஒருத்தர் நிற்கிறார், உங்களை வீழ்த்து காட்டுவேன்னு சொன்னா முடிஞ்ச ஒரு பொக்கே கொடுத்து அனுப்புங்க சார், வாழ்த்து சொல்லுங்க சார். அதெல்லாம் என்டிஏல போய் அனுப்பி. நான் இது கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்னேன், ரெண்டும் சாஸ்வதம் கிடையாது. நீங்கள் அதை வேற வார்த்தையெல்லாம் பூசி மொழி கேட்குறீங்க. என்டிஏங்கிறதும் அதே அதிமுக இருக்கிற அணி தானே, இல்லை பகுஜன் சமாஜ்வாதி எல்லாம் இருக்கிற கட்சியா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே. நான் தனியார் என்னே வீழ்த்தி காட்டுறேங்கிற தன்னம்பிக்கையை பாராட்டிட்டு போவோம். வெற்றி கிடைக்குமா சார்? அது அவர் தலையெழுத்து சார். ஜாதகத்தெல்லாம் பார்த்து தானே இறங்கியிருப்பாரு. அல்லது திமுக ஜாதகம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு அர்த்தம், எதிரிகள்லாம் பிரிஞ்சிருந்தா திரும்பி ஆட்சிக்கு வர வாய்ப்பு. இன்னைக்கு நான் சொல்கிறேனே, இன்னைக்கு இருக்கிற சூழல் 4 பேரும் தனியாக நின்னா 4 அணிகள் நின்னா திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது. அது அவங்களுக்குலாம் அந்த கவலை இருக்கணும். விஜய் அங்கே தான் போய் சேரணும் அப்படின்ட்டு ஏதோ ரூட்டை பிடிச்சு கொடுத்து எப்போ அந்த ஆர்எஸ்சியை படாத பாடுபட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கப்பா, ஏற்பாடு ட்ரெயினில் ஏற்றி விடுற மாதிரில இருக்குது. நமக்கு என்ன வேலை இருக்குது? ஒருத்தருடைய பார்வை கொள்கை. இப்போ சீமான் இவ்வளோ தூரம் அடிபட்டு ரத்தமாக ஒழுகுதில்ல அவருக்கு தேர்தல் அரசியலில், அதை பற்றி துளியும் கவலைப்படலையே. நான் கொள்கை அரசியல் பேசுகிறேன், பதவி வர்றப்போ அவர்கிட்ட எனக்கு நம்பிக்கை இருக்குது, மக்கள் என்ன ஒரு காலத்தில் ஏற்றுக்குவாங்கன்னு போய்கிட்டே இருக்கிறார். அதுக்காக அவர் செய்கிறது அரசியல் ரீதியாக தவறுன்னு சொல்லக்கூடாதுல்ல. கொஞ்சம் அவர் மீது அபிமானம் வச்சுக்கிட்டு என்னென்ன இவ்வளோ நாள் இப்படி இருக்கீங்களே என்னென்னு பேசலாமே தவிர நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்ல முடியுமா? அவர் பார்வையில் அது சரி சார். அதே தான் விஜய் இன்னைக்கு ஒருவேளை எதுலையும் சேராமல் நிற்கிறாருன்னா உறுதிப்பட நிற்கிறான்னு எடுத்துப்போமே. அதையே என்டிஏல போய் சேரணும், அவராகவே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார் அப்படின்ட்டு அவசியம் இல்லையே. இப்போ நீங்கள் வந்து அவரை பாராட்டி புக்கே கொடுத்து அனுப்பணும் அப்படின்னீங்க. அது ஆக்சுவலாக திமுக கொடுத்து அனுப்புவாங்க. அவர் வந்து நான் தனியாக தான் நிற்பேன், திமுகவுக்கு நான் தான் போட்டின்னு கொடுக்க போறது திமுக தான். சரி, ஆனால் அவருக்கு ஒரு இது இருக்குல்ல, அவருடைய இது இப்போ கரூர் மாதிரியான விஷயங்கள்ல எனக்கு திமுக கார்னர் பண்ணிச்சுன்னு ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார். சரி, ஒரு விஷயம் நான் இப்படி கேட்குறேன், எடப்பாடியுடைய நோக்கம் என்ன? ஸ்டாலினை 2வது முறையாக ஆட்சியில் அமர்த்துவதா? அமர்த்தக்கூடாதுன்றது. திமுகவை வீட்டுக்கு அனுப்ப, திமுக ஆட்சி தொடரக்கூடாதுன்றது. அப்போ எடப்பாடி என்ன பண்ணணும்? ஏங்க எனக்கு பதவியெல்லாம் தோல்ல கிடக்கிற துண்டு மாதிரிங்க. திமுக வீட்டுக்கு அனுப்பணும், எந்த தியாகத்துக்கும் தயார். இந்நேரம் பனையூரில் போய் விஜய் அவர்களே நீங்கள் முதலமைச்சராங்கன்னு போய் சொல்லியிருக்கணுமா கூடாதா? சொல்லியிருக்கணும்ல, உங்கள் லாஜிக் படி சொல்லியிருக்கணும்ல. ஏன்னா அவருக்கு பதவி முக்கியம் இல்லை. அது எடப்பாடிட்டு தான் அதிகமாக இருக்கு. அப்போது அந்த எடப்பாடியை பற்றி அவர் சில கணக்கு போடுவார்ல. நாங்கள் எடுத்திருக்கிற சர்வே எப்படி 42 எங்களுக்கு வருது, எடப்பாடிக்கு 18 தான் வருதுன்னு அவங்க ஒரு 10 சர்வே கையில் வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்கவுங்களுடைய கணக்கு, அவங்களுடைய தன்னம்பிக்கை, நம்பிக்கை, ஒரு அதீத நம்பிக்கையாக தப்பு கணக்காகலாம் தேர்தல் முடிவு சொல்ல போகுது. ஒருத்தருக்கு ஒரு பார்வை இருக்குல்ல சார், அதை போய் நம்ம கம்பல் பண்ண முடியாது, நிர்பந்திக்க முடியாது. எடப்பாடி நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை நானும் ஏற்றுக்குவேன். ஆண்ட கட்சி, இவ்வளோ பெரிய கட்சி, இன்றைக்கி நான் அதிமுக பெரிய கட்சின்னு தான் சொல்லுவேன். தாவேக்கா நிரூபிக்காத வரை, அதிமுகவை விட பெரிய கட்சி நிரூபிக்காத வரை இன்றைக்கி நிலைமை அதிமுக பெரிய கட்சி தான். அப்படிப்பட்ட கட்சிக்கு பொதுச்சாளராக இருக்கிறவர் பனையூருக்கு ஒரு முதல்ல இறங்கி கூட்டணியே வந்தால் கூட இவர் முதல்ல போவாரா? அவங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல. இப்போ இது ப்ரூவ்டு, அது அன்டெஸ்டட், அன்ப்ரூவ்டு. நம்ம அண்ணன் ரவீந்திர துரைசாமி சொல்கிற மாதிரி. ஆனாலும் 42% எங்களுக்கு இருக்குங்கிறாங்க. வச்சுக்கோங்க, ஆட்சிக்கு வாங்கன்னு வாழ்த்து சொல்லிட்டு போங்க. அதுக்கு தான் பொக்கை கொடுக்க சொன்னே தவிர வேறு எதுவும் காரணம் இல்லை. இப்போது அவங்க வந்து இப்போ திமுக தரப்பு ஒரு மாடல், சக்ஸஸ்ஃபுல் மாடல்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அலையன்ஸ் மாடல் வச்சுருக்காங்க. தேசிய அளவுக்கு இதுதான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2017 ஒரு கூட்டணி மெயின்டைன் பண்ணுறதை வச்சுருக்காங்க. இப்போ விஜய் கிட்ட பேசுகிறவங்க அல்லது பேசுனதாக சொல்லப்பட்ட தகவல்கள் அவங்க ஒரு சக்ஸஸ் மாடலாக காட்டுறது வந்து ஆந்திராவை. பவன் கல்யாண் தான் பேசுகிறாரு. இப்போ நான் தனியாக நின்னேன், எங்கள் அண்ணன் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து தனியாக நின்னார், அது பெருசாக இதாகலை. ஒரு காலகட்டத்தில் ஒரு கட்சியை கழிச்சிட்டு காங்கிரஸ் கூட போய் சேர்ந்துட்டார். நான் கட்சி ஆரம்பித்து 2 தேர்தல் தனியாக நின்று என்னாலே இன்னும் ஷைன் பண்ண முடியல. நான் கூட்டணிகளை வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு அதிகாரம் வந்திருக்கு, என்னுடைய கட்சியின் வந்து ஒரு இருப்பு வந்து உறுதிப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை வச்சு விஜய் கன்வின்ஸ் பண்ணிட முடியுமா? அப்போ நீங்கள் சொன்ன நேரேட்டிவில் காதுக்கு வந்த தகவல் முதல் வார்த்தை என்ன தெரியுமா சொன்னீங்க? அண்ணன் இப்படி தான் கட்சி ஆரம்பித்தார், நின்று பார்த்தாரு சரியாக வரல, நின்று பார்த்தாரு சரியா வரல. அப்ப விஜய் பதில் என்ன சொல்லியிருப்பார்? நான் நின்று பார்க்குறேன், சரியா வரலன்னா நான் உங்க பேச்சை கேட்குறேன். அதுதானே சார் நியாயம். மக்கள்கிட்ட போய் பேச முடியும், விஜய் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் சார். தப்பு எம்எல்ஏ இல்லை, நான் உங்களை நம்பி வந்தேன், நீங்க என்னை புறக்கணிச்சிட்டீங்க. அப்போ கெட்டவன் யாருன்னு, எவன் குறைஞ்ச கெட்டவனோ அவங்ககிட்ட போய் நான் சேர்ந்துட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஆனா முதல் தேர்தல்லையே நான் போய் அங்கே சேருவேன் இங்கே சேருவேன்னா விஜய் மீதான நம்பகத்தன்மை போயிடும், சுத்தமாக போயிடும். அந்த பயம் விஜய்க்கு இருக்கணும்னு நான் சொல்லுவேன். தார்மீக பயம் இருக்கணும். ஸோ நீங்கள் சிரஞ்சீவியினுடைய உதாரணத்தை விஜயோடு இப்போதே ஒப்பிட முடியாது, விஜயகாந்தையும் ஒப்பிட முடியாது. சார் 2 பேரும் திருடங்கன்னாரு, என்கிட்டே தனித்த பேட்டியே கொடுத்துருக்கிறார் விஜயகாந்த் பல நேரங்களில். திமுகவும் திருட, அதிமுகவும் திருடம்பார்.
அதில் ஒருத்தரோட போய் சேர்ந்தார். எப்போ சேர்ந்தார்? ஒரு தேர்தலில் நின்று பார்த்தார், ஒரு எம்பி எலெக்ஷனில் தனியாக நின்று பார்த்தார். ரெண்டும் சரி வரல. மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் கலைஞருக்கு கொடுக்காத இடத்த விஜயகாந்த் கொடுத்தாங்க. பிரதான எதிர்கட்சி தலைவர்னு கொடி பறந்த காரில் போனார் அவரும். சரிங்களா? ஸோ முதல்ல வர்ற கட்சி, புதுசாக வர்ற கட்சி முதல்ல மக்களை நம்பி நிற்கணும் சார். தோல்வி தான் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் அதை யூகமாக நம்ம சொல்லலாம், எழுதி தர முடியாது. ஏன்னா ஜனநாயக நாடு இது. நம்மளுடைய பார்வை வாய்ப்பு இல்லை தான். ஆனால் உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு அவரும் தெரிஞ்சுக்கணும்ல. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோமே, நம்பினமே. 1.25 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. ஒரு ரேஷன் கார்டில் ஒரு ஓட்டு இருந்தால் கூட 1.25 கோடி ஓட்டு வந்திருக்கணுமே அப்படின்னு வருதா? வரலைன்னா ஏன் வரலைன்னா அவர் உட்காந்து தன் இயக்கத்தை சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்காவது ஒரு தடவை தனியாக நிற்கணும் சார். எடுத்த உடனே விஜயகாந்தை பற்றி, சிரஞ்சீவியை பற்றி அப்படிலாம் உதாரணத்தை கொண்டு வந்து அது பொருத்தமற்ற விமர்சனம். அவங்க எல்லாருமே தனிச்சு ஒரு தடவை 2 தடவை நின்றுட்டு தான் இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பவன் கல்யாண் பேசினாரான்னு தெரியாது. அவர் பேசுனதை அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் ஜாதகம் இல்லை. நான் அதில் நம்பிக்கை உள்ளவன். நீங்கள் ஒரு விஷயம் வந்து பேசும்போது சொன்னீங்க, இப்போ இருக்கிற என்டிஏ திமுகவை வீழ்த்துறதுக்கு போதுமானதாக இல்லை. ஒரு தேர்தல் களத்தில் வந்து கூட்டணிகள் வந்து 2 மாதிரி அமைக்கப்படும். ஒன்று ஆல்ரெடி வந்து செட்டிலான கூட்டணி, அல்லது செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இன்னொன்று வந்து அவசரமாக கூட்டணி வைக்கிறது, இல்லை இவங்க வந்துடுவாங்கன்னு கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு 2016 தேமுதிகவை நம்பி திமுக அந்த பெர்செப்ஷனில் கோட்டை விட்டதை வந்து சொல்லலாம். அப்படியான ஒரு இதை வந்து அதிமுக கூட்டணி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா? ஏற்கனவே வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அதிமுக சீனியர்கள்ட்ட ஒரு முணுமுணுப்பு இருந்தது. பொது வெளியில் அப்படி வெளிப்படையாக அவர் பேசியிருக்க கூடாது. ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி தாங்களாவே ஏமாற்றத்துக்கு உள்ளான மாதிரி தேர்தலுக்கு முன்பாக இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது. இதுதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நடந்தது. பிஜேபி விட்டு துணிச்சலா வெளியில் வந்து தீர்மானம் போட்டு வெளியில் வந்த பிறகு நம்பிக்கையோடு இருங்க, நான் சில திட்டங்கள் வச்சிருக்கேன்னு சொல்லாமல் மெகா கூட்டணி அமைப்போன்னாரு. கடைசியில் பாமக மட்டும்தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தேமுதிக வந்தது, பாமக என்டிஏக்கு போயிட்டாங்க. ஒரு கட்சி தான் வந்துச்சு. அது ஒரு வலுவான கூட்டணி கூட இல்லை. தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக தொண்டை சோர்ந்துட்டான். அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆச்சு. இப்படி தான் வரும்னு எதிர்பார்த்த மாதிரி. ஆனால் இவ்வளோ படுதோல்வி வரும்னு நான் 40க்கு 40 ஜெயலலிதாவே தோத்தவங்க தான். 7 இடங்களில் டெபாசிட் போகிற அளவுக்கு படுதோல்வியை சந்திச்சாங்க. கிட்டத்தட்ட இப்பயும் அதே மாதிரி தொண்டர்களை நம்பிக்கை இழக்க செய்கிறது மாதிரியான ஒரு காரணி அது. எடப்பாடி அந்த மாதிரி ஒரு கொடி பறந்ததுக்கே சிக்னல் கிடைச்சிருச்சுன்னு அவ்வளோ புலகாங்கிதப்பட்டீங்கன்னா அப்போ அவர் வந்தால் வெற்றி நிச்சயம், வரலைன்னா என்னங்கிறது தொண்டனுக்கு புரியுமில்ல. அப்போ ரிசல்ட் அவனுக்கு தெரிஞ்சு போச்சா? அப்போ அவனை தேர்தலுக்கு முன்பாகவே சோர்வுக்கு உள்ளாக்குனது யார்? இவருடைய அந்த வெளிப்படையான வார்த்தை தான், அந்த சந்தோஷம்தான். உங்கள் கேள்விக்கான பதில் அதில் தான் இருக்குது. அது ஆல்ரெடி ஒரு முறை பண்ணிட்டாங்க, 2வது முறையும் பண்ணுறது வந்து இன்னும் பலவீனமாக இல்லைன்னா வேற கட்சி. ஒரு பக்கம் சார், நீங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டம் தலைமை காலத்து நடக்குது. ஏப்பா நீங்கள் நம்பிக்கையாக இருங்கப்பா, நான் கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது ஜெயலலிதாவும் சொல்லியிருக்கிறாங்க, சொன்னபடி செஞ்சும் காமிச்சிருக்கிறாங்க. எடப்பாடி சொல்கிறார், கொஞ்சம் செஞ்சும் காட்டுறார். இப்போ அன்புமணி ஒரு 10 மணிக்கு அவரை சந்திச்சார்னு வச்சுப்போமே, 9:30 பேசி முடிச்சிருப்பாங்க. ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே ஆட்களை விட்டு பேசி, ஃபோனில் பேசி மெனக்கெட்டு தான் அந்த அணி அமைஞ்சது. எடப்பாடியினுடைய மெனக்கடல் இல்லாமல் அன்புமணி அங்கே போய் சேர்ந்திருக்க மாட்டார். தினகரன் டெல்லி போனார், ரகசியமாக போனார்னு பத்திரிகைலாம் பேசணும். கடைசியில் பார்த்தா நான் சேர்ந்தேன்னார். ஓவர் நைட்டில் சேரல, ஏதோ பேச்சுவார்த்தை அவரே சொன்னார், ஒரு மாதத்துக்கு மேலே பேசிட்டு அப்படிங்கிறதெல்லாம். அப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது. இவர் எஃபர்ட் எடுக்கிறாரு, எடுக்காம இல்லை. சிலருக்கு கை கூடுது. இப்போ ஸ்டாலின் ஜாதகம் நல்லா இருக்கு, படாத பாடுபட்டும் அப்படி இப்படி ஒரு அலைகடலில் தள்ளாடி கடைசியில் காங்கிரஸை கூட சேர்த்துட்டார். இவருக்கு மேலும் சில கட்சிகளை சேர்க்க முடியல. தேமுதிக வந்திருந்தா கூட இன்னும் கொஞ்சம் பெர்செப்ஷன் கொஞ்சம் மாறி இருந்திருக்கும். இந்த வலுவான அணிங்கிறனா மேலும் வலுவான அணின்னு இன்னொரு கூடுதல் வார்த்தையை போட்டு தான் ஆகணும். அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற போது தான் தொண்டர்களுக்கு ஒரு சோர்வு வர வாய்ப்பு இருக்குது. இதை தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி மூலமாக, அறிவிக்க போகிற திட்டங்கள் மூலமாக, முழுமையான தேர்தல் அறிக்கை மூலமாக, பிரச்சார காலத்தில் வைக்க போகிற வாதங்கள் மூலமாக எடப்பாடி சமாளிக்கிறாரா, எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்க்கணும். இல்லை, இப்போ நான் இது எதுக்காக சொன்னோன்னா, இந்த விஷயங்கள் வந்து ரகசியமாக நடக்கும். இப்போது 2019 கேபி முனுசாமி சொன்னார், கூட்டணி பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னப்போ, அதே நான் உங்கள்கிட்ட சொன்னாங்க ரகசியமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா. அது முழுமையாக ஒரு டீலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ரகசியமாக இருக்கிறது என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான். அது நடக்காமல் போயிடுச்சுன்னா அது தொண்டர்களை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு. இவங்க எல்லாத்தையுமே வந்து பொதுவெளியில் வர்ற மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறது திருப்பி தொண்டர்களை சோர்வடைய வச்சிடாதா? ஆயிடுது. சரி, ஏன் அது காயம்பட்ட இடத்துல எதுக்கு குத்திக்கிட்டு இருக்கீங்க? அப்படி தான் அதை கடந்து தான் வரணும்னு ஒரு வாழ்த்து சொல்லுவோம். நம்ம அதிமுகவுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லைன்னு தான் நான் எடுத்துக்குவேன். 10 தோல்வி பழனிசாமின்னு மற்றவங்க பேசுகிற மாதிரி நான் பேச முடியாது. வெற்றி தோல்வி சகஜம்தான், தோல்வி மட்டுமே சகஜம் அல்ல. தொண்டர்கள் சோர்ந்து போயிடுவாங்கங்கிற புள்ளிக்கு எடப்பாடி வந்ததுனால தான் போய் சேர்ந்த இடமும் வந்த வழியும் டெல்லியாக இருக்கலாம் தினகரன் என்டிஏக்குள்ளே. ஆனால் ஒரு இடத்துல ப்ரெஸ் மீட் வச்சு நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள்னு எடப்பாடி சொல்கிறாருன்னா அவர் மனசும் மாறாமல் அந்த வார்த்தை வராது. அப்படியே இவர் சம்மதம் இல்லாமல் அவர் சேர்ந்திருந்தா கூட அது சரியாக எடுபடாது. ஒரே மேடையில் அவர் அங்கிட்டு திரும்பி இருப்பார், இவர் இங்கிட்டு திரும்பி இருப்பார்.
2 பேருமே மனசு மாறி அல்லது இறங்கி வந்து சூழலை புரிஞ்சுக்கிட்டு வந்ததுனால தான் அந்த இடத்துக்கு வந்து. ஸோ எடப்பாடிக்கும் அந்த யதார்த்தம் புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். தொண்டர்களை சோர்வடைய விடக்கூடாது. குறைஞ்சபட்சம் தினகரனுடைய வருகை ஒரு 50 தொகுதிகளில், குறைஞ்சபட்சம் 50 தொகுதியில் இருக்கிற அண்ணாதிமுக சந்தோஷம் கொடுத்துருக்கோம். ஆஹா, இந்த நம்ம என்னடா பண்ணு யோசிச்சுட்டு இருந்தோம், இவ்வளவு நடந்து அவர் பின்னாடியே போறீங்களான்னு திட்டிட்டு கிடந்தோம், இப்போ அவங்க நம்மகிட்டே வர்றாங்களேன்னு அந்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் சந்தோஷப்பட்டிருப்பான்ல. இதுதான் சொல்ல வந்தேன். எடப்பாடி கொஞ்சம் மெனக்கெடுறார். அவர் நேரம் கொஞ்சம் சுலபமாக நடக்குது, ஸ்டாலினோட நேரம் கொஞ்சம் வேகமாக நடக்குது. அப்படி எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். இன்னைக்கு தேதி வரைக்கும் 4 அணிகள் இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஒரு 5வது அணிக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து நேற்று நடந்திருக்கு. ஒரு 5வது அணி உருவாகுமா? இல்லை, எனக்கு கிடைச்ச தகவல் சசிகலாவும் ராமதாஸும் சேர்ந்து, அதில் டாக்டர் கிருஷ்ணசாமியும் இணைந்து, இந்த 3 பேருமே விஜய் கிட்ட போகிறதா ஒரு தகவல் இருக்குது. அப்படின்னா திருப்பி 4 தான். 5ன்னா பல கஷ்டங்கள் இருக்குது சார். பேப்பருக்காரன், டிவிக்காரன் எல்லாம் எத்தனை கேமரா போடுறது, என்ன சார் பண்ணுறது, அது எடுபடாது. ஆனால் விஜயோட போய் சேர்ந்தாங்கன்னா ஒரு அர்த்தமுள்ள அணியாக மாறும். அதில் சில விமர்சனங்களும் வரும். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு விஜய் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டதா கேள்விப்பட்டேன் நான். இந்த 2 டாக்டர் சசிகலா சேர்ந்து விஜயோட சேர்ந்தாங்கன்னா அது ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட அணியாக இருக்கும். அதை நம்ம மறுக்கவே முடியாது. பல தொகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தாது 2 அணிகளுக்குமே. பிரதான 2 அணிகளுக்கு, திமுக அதிமுக அணிகளுக்கு சவாலாக கூட அந்த அணி பல தொகுதிகளில் பல தொகுதிகளில் விளங்கும். பார்க்கலாம். பொறுத்து பார்ப்போம். நினைவு கருத்து மிக்க நன்றி. நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.